இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிய திமுக பாஜக அணிக்கு செல்லக்கூடும் என்று தகவல்கள் கசிகின்றன. இதுகுறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ஆயிரத்தி 1999ஆம் ஆண்டு பிஜேபி கூட்டணியில் திமுக இருந்தது. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. எந்த காலத்தை கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். பிஜேபியோட கூட்டணி கண்டிப்பாக வச்சு ஆகணும், வச்சா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியலில் எந்தவித மாற்றமும் ஏற்படலாம். அவங்களுடைய கொள்கை வேற, இவங்க கொள்கை வேற. அவங்க கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க திமுக காரங்க, அவங்க கடவுள் நம்பிக்கைறவங்க பிஜேபிக்காரங்க. அது ஒத்து வராது. வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியலில் எந்த மாற்றங்கள் வேணால் எப்போ வேணால் நகரலாம். அதனால் எதையுமே அரசியலில் நம்ம சொல்ல முடியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. பாரதிய ஜனதா எனக்கு வேறுண்ட வச்சது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த எச் ராஜா 1600 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். எந்த கூட்டணியில்? திமுக கூட்டணியில். அதனால பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பதில் தவறு கிடையாது. இவங்க சனாதனத்தை எதிர்த்து மீண்டும் அவங்க போய் சேர்ந்தாங்கன்னா அதிமுக மாரி தான் திமுகவும் படுதோல்வி அடையும் தமிழகத்தில். வாஜ்பாய் காலத்தில் இருந்தாங்க, அன்னைக்கு நல்ல தேவை இருந்துச்சு. இப்போ அவங்களும் எதிர்பார்க்குறாங்க நம்ம ஆதரவு கொடுத்தா செய்யலான்னு. ஆதரவு கொடுத்து நல்ல காரியங்களை செஞ்சுக்கலாம்ல தமிழ்நாட்டுக்கு. பிஜேபியோட திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தால் ஒன்றும் தவறில்லை. வருங்காலத்தில் திமுகவும் பாஜகவும் கைகோர்க்கும் ஒரு நிலைமைதான் உள்ளது. ஏற்கனவே கூட்டணியில இருந்தது தான்ல, இப்போ இதனால மறுபடியும் கூட்டணி வைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்போ இன்னைக்கு எல்லாரும் பிரிஞ்சு விஜய் கூட போயிட்டாங்க. அப்படிங்கும்பொழுது இவங்க பிஜேபி கூட கூட்டணி வர்றதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. எங்கள் திராவிட கொள்கைக்கும் மதவாத கொள்கையும் எனக்கு ஒத்தியே போகாது. கூட்டணி போகவும் மாட்டாங்க, போகவும் கூடாது. இதனால யாருக்கு நன்மை அப்படின்னா கட்சி அரசியல்வாதிகளுக்கு தான் நன்மை, மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. பாஜக வச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலே பண்ணிட்டு இருந்தது. இப்போ 63 சீட்டு கூட, அதாவது மறுபடியும் பாஜக இணைஞ்சாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 63 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கான காலியான ஒரு இடம், அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காங்கிரஸுக்கு அப்பாற்பட்டு அடுத்த கட்டத்தில் பயணிக்க வேண்டியவங்க ஒன்றிய அரசுடைய உதவி, ஒன்றிய அரசுடைய அதனுடைய எல்லா ஒரு ஒத்துழைப்பும் தேவைப்படுது. அப்போ திமுக அரசு இதில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி எடுத்தாலும் அது மக்கள் வரவேற்க தான் செய்வாங்க. இத்தனை வருஷமா இவங்க கூட ரெண்டு டக்குன்னு இவங்களை கவுத்து விட்டு விஜய் கூட போயிட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சது கூட பிஜேபி தான் கூப்பிடுறாங்கல்ல, அதனால கூட்டணி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. போகலாம். இப்போ காங்கிரஸை எதுக்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க பிஜேபி கிட்ட போனால் இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திமுக இன்னும் கீழே தான் வருமே தவிர மேலே போக முடியாது. திமுக என்னன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க அரசியலில் எதிரிகளும் இல்லை நண்பர்களும் இல்லை அப்படின்ட்டு. அவங்களுக்கு மத்திய அரசில் அங்கே வச்சு அமைச்சரவை எல்லாம் அனுபவிச்சவங்க. அதனால் காங்கிரஸ் இன்னைக்கு போனதில் அவங்க ஏதாவது ஒரு தேசிய கட்சி கூட சேரணும் அப்படிங்கிறதுல அவங்க கண்டிப்பாக சேருவாங்க அப்படின்னு தான் என்னோட கருத்து. திமுக கூட்டணி அனைத்தும் தாவாக்கு போயிடுச்சு. அதனால இனிமேல் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அண்ணாடிக்கும் கூட போக முடியாது. அதனால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாலும் அவங்க தமிழ்நாட்டில் இனிமேல் இது பண்ணலாம்.